வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. தேர்தல் உச்சகட்டத்தை அடைந்திருக்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும். காரணம் என்ன அப்படின்னா, பறக்கும் படையினர் அதிரடியாக பணம், பொருட்கள், நகைகள், மது அப்படின்னு தொடர்ந்து பறிமுதல் செய்து வருகிறார்கள். 208 கோடி ரூபாய்க்கு இவையெல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி இந்த தேர்தலில் அதிகபட்சமாக 4.5 கோடி ரூபாய் அளவுக்கு தாம்பரம் ரயில் நிலையத்தில் பிடிபட்டிருக்கக்கூடிய பணமானது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. உடனடியாக வருமான வரித்துறை களத்தில் இறங்கியிருக்கிறது. வருமான வரி ஏய்ப்பும் இந்த முறை கண்டறியப்பட்டிருக்கிறது பல இடங்களில். இந்த பணம் யாருக்கு சொந்தம்? நயினா நாகேந்திரனுக்கு எதிர்க்கட்சிகள்லாம் அவருடைய பணம் தான் அப்படின்னு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. வரக்கூடிய தகவல்கள் காரணம் என்ன? இந்த பிடிபட்ட நபர்கள் அவருடைய ஹோட்டலில் வேலை பார்த்தாங்க, மேனேஜரு அப்படின்ற பல விஷயங்கள்லாம் வந்து கொண்டிருக்கிறது. எனக்கும் அந்த பணத்துக்கும் தொடர்பில்லை. திமுகவுடைய திசை திருப்பும் வேலைன்னு நயினா நாகேந்திரன் மறுக்கிறார். நியாயமான விசாரணை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார். இதற்கிடையில் ஆர்எஸ் பாரதி பாஜகவினர்லாம் பணத்தை பதுக்கி தேர்தலில் பணம் கொடுக்க திட்டமிட்டிருக்காங்க, அதில் முறையான சோதனைகள் நடத்தப்படணும்னு ஆன்லைனில் புகார் கொடுக்கிறார். இந்த நேரத்தில் இந்த தேர்தல் எதை நோக்கி நகர்கிறது? கட்டுக்கட்டாக கைப்பற்றப்பட்ட கரன்சி பணநாயகத்தை வெல்லுமா ஜனநாயகம்? விவாதிக்கிறோம். சிறப்பு விருந்தினரோடு நம்முடைய திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு விக்கி நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பேராசிரியர் திரு அருணன் அவர்கள் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு தங்க வரதராஜன் அவர்கள் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு தங்க வரதராஜன் அவர்கள்ட்ட, இந்த பணம் யாருடையது அப்படின்றப்போ இந்த பிடிபட்ட நபர்கள் யார், அவங்க எங்கே இருந்தாங்க, அவங்க யாருடைய தொடர்புடையவங்க அப்படின்றப்போ வரக்கூடிய செய்திகள்லாம் இது நயினா நாகேந்திரனுக்காக கொண்டு செல்லப்பட்ட பணம்னு ஒரே குரலில் சொல்றாங்க இல்லையா எதிர்கட்சிகள்? அப்போ அதுக்கு பதில் என்ன? வணக்கம் கார்கே. அதாவது தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய குற்றச்சாட்டு என்பது ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் சில அரசியல் கட்சிகள் பாத்தீங்கன்னு சொன்னா, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம், நாங்க சொல்வது வந்து பாத்தீங்கன்னா, ஏற்கனவே பிடிஆர் பழனிவேல்ராஜன் சொல்லியிருந்தார், கிட்டத்தட்ட 30,000 கோடி 3 மாசத்துல இவங்களுடைய தலைமை, குறிப்பாக இந்த முதல்வர் குடும்பம் வந்து அது என்னுடைய ஆடியோ இல்ல அப்படின்னு அவர் மறுத்துட்டார். அது அவர் மறுக்கலாம், டிபார்ட்மெண்ட்டுக்கு போலியா, நீங்க போய் அவருடைய ஆடியோ இல்லைன்னு சொல்லி மறுத்திருக்கிறாரா? கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, அப்புறம் ஏன் அவர் தகுதி விதிக்க, அவரையே அவருடைய பதவி இறக்க செஞ்சீங்க, அவரையா இருக்கிறீங்க, அதனால வேண்டாம், உண்மையுமே தெரியும். அது போன்ற திமுக நாங்கள் சொல்றோம், ஊழல் செய்த பணத்தை வைத்துக் கொண்டு இன்றைக்கு மக்களுக்கு பரிசாகவும் பொருளாகவும் பணமாக கொடுத்து இந்த தேர்தலை சந்திக்கிறது என்று தொடர்ந்து எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி இந்த மாநிலத்தில் குற்றச்சாட்டு வைக்கிறார். ஆக இப்படி மக்களுக்கே தெரியும் இது யார் கொடுக்குற பணம், எப்படி கொடுக்குறாங்க. பாபார மக்கள் எல்லாம் ஏமாற்ற முடியாது, அதெல்லாம் தெரியுது. சம்பாதிச்ச பணத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு மக்கள்கிட்ட அப்படி இருக்கிற பிரச்சாரம். இப்படி இந்த பிரச்சாரத்தை பாரதிய ஜனதா கட்சி தீவிரப்படுத்து தலைவர் சொல்லிட்டார். பணம் கோயம்புத்தூர்ல இருந்து நான் ஆரம்பித்தேன், நிச்சயமாக ஊழல் பணம் பார்க்க ஒரு பைசா இல்லாம நான் தேர்தல் செஞ்சு பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் சொல்லியிருக்காங்க. எதனால சொல்றாங்கன்னா, இந்த பிரச்சாரத்தை நீங்க தீவிரமா எடுத்ததுனால எங்கள் மீது, அதாவது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து நரசிம்மராவ் காலத்துல அவால ஊழல், அந்த அர்ஷத் மெத்தா போன்ற மிகப்பெரிய ஊழலை வந்து வெளிக்கொண்டு வந்தது பாரதிய ஜனதா கட்சி. அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் வந்து அத்வானி அவர்கள். அப்ப நரசிம்மராவ் பார்த்தார், அது வந்து அந்த அவால ஊழல் பாஜக மிகப்பெரிய லெவலில் மக்கள்கிட்ட கொண்டு போனது, மக்களுக்கு காங்கிரஸ் மிகப்பெரிய அவப்பெறை ஏற்படுத்தியது. அதுல இருந்து திசை திருப்பின உடனடியாக அதை பார்த்தாங்க காங்கிரஸ் கட்சி, இது எப்படி திசை திருப்பணும். அத்வானி அவர்களுக்கும் இந்த ஹவாலா ஊழல தொடர்பு குற்றச்சாட்டு வச்சார். அது என்ன காரணம் குற்றச்சாட்டு வச்சா இல்ல, உடனே அத்வானி அவர்கள் சொன்னார், நாங்கள் விசாரணையை கொந்தளித்தார். அத்வானி அவர்கள் பாஜக தொடர்பு கொந்தளிச்சார். அதாவது உடனடியாக அத்வானி அவர்கள் சொன்னார், இது மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயமா இருக்கின்றது, ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. நான் வந்து நீங்கள் உடனடியாக நீதிமன்றம் அமைக்க வேண்டும், நான் விசாரணை எதிர்கொள்ள தயார், ஆனால் விரைந்து நீதிமன்றம் இந்த விசாரணை மேற்கொண்டு நியாயம் வழங்க வந்து கேட்டார். அது வரல பாராளுமன்றத்துக்குள்ளே உள்ள வர மட்டும் சொல்லிட்டு வந்தார். எதிர்த்து சொன்னா அதன் பிறகு அவர் நிரபராதிட்டு வந்து விட்டது, இது அது இதாயிடுச்சு. ஆனால் அப்ப என்ன, ஹவாலா ஊழலை நீர்த்து செய்வதற்காக காங்கிரஸ் செய்த தந்திரத்தை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இது போன்ற ஒரு தந்திரத்தை எடுத்திருக்கின்றது. அப்படியே வச்சுங்க, ஆளுங்கட்சி திமுகவே கொடுத்து விட்டுச்சுன்னு வைங்க. அது ஏன் சார் நயினா நாகேந்திரனுடைய ஹோட்டல்ல வேலை பார்க்கறவங்க, மேனேஜர் உள்ளிட்டவங்கள எடுத்துட்டு போகணும்? அது எப்படி சார் இவங்க வந்தாங்க? இதெல்லாம் இன்றைக்கு தமிழக அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது காவல்துறை.
இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையம் என்றால் இருக்கலாமே தவிர தமிழக அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற தேர்தல் காவல்துறை. அதனால இது காவல்துறையுடைய குற்றச்சாட்டு. அதாவது காவல்துறையுடைய குற்றச்சாட்டுனால எல்லாமே நாங்க வந்து ஏற்கனவே அவருக்கு கிடையாது. அவர் தெளிவாக மறுத்து விட்டார். அவருக்கு சம்பந்தம் இல்லை. நீங்க என்ன பண்றீங்க? பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய பாரதிய ஜனதா கட்சி தலைமையில மிகப்பெரிய கூட்டணி உருவாக்கி, குறிப்பா நயினார் நாகேந்திரன் அவர்கள் மக்களிடத்தில் செல்வாக்கு பெற்றுவார். அவருடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட நிலைமையில் இருக்குது. இதனால தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் குறிப்பாக நயினார் நாகேந்திரன் வெற்றி பெற்றால் தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று திமுக உள்ளிட்ட கட்சிகள் செய்யக்கூடிய சரியாக என்னுடைய திரு விக்கிட்ட கொண்டு போக வேண்டியது திமுகவுடைய திசை திருப்பும் வேலை. இப்ப காவல்துறை சொல்றதை நம்புறோம். காவல்துறை யாரு? மாநில அரசு. மாநில அரசு திமுக தான் இப்படி இந்த நபர்கள்லாம் இவருடைய உறவினர்கள் தெரிஞ்சவங்க அப்படின்னு கதையை பரப்புறாங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறேன். இல்லை, இப்போ அண்ணன் வரதராஜன் அவர்களை வந்து சொல்கிறத பார்த்தா எனக்கு சிரிப்பாக தான் இருக்குது. அண்ணன் அவர்கள் எனக்கு நீண்ட நாள் பழக்கத்தில் உள்ளவர். அண்ணனே இந்த இவ்வளோ ஒரு அரசியலில் முதிர்ச்சி பெற்றவரே வந்து ஒரு தேர்தல் அறிவித்து விட்டால் தேர்தல் ஆணையத்தின் கண்ட்ரோலில் மாநில காவல்துறை அப்படிங்கிறது கட்டுப்பாட்டு வந்துடும். அதுவே அண்ணனுக்கு இன்னும் தெரியாமல் இருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா ஒருவேளை மறந்துட்டார் போலக்கு. ஏன்னா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து தேர்தல் ஆணையத்தின் கண்ட்ரோலில் தான் மாநில காவல்துறை வந்து செயல்படும். இப்போ விசாரணை அப்படிங்கிறதுல பார்க்கணும்னா 10 லட்சம் ரூபாய் மதிப்புக்கு மேலே பணம் பிடிபட்டாலே வருமான வரித்துறை தான் அந்த வழக்கை விசாரிக்கணும். இதே அந்த இடத்துல யாராவது ஒரு திமுக நபரின் பெயரை சொல்லியிருந்தா இரவோடு இரவா வருமானத்துறை செவ்வரேறி குதிச்சிருக்கும். அங்கே எல்லா சேனலும் போய் நின்று இருக்கும். ஒரு பதட்டத்தை உருவாக்கியிருக்கோம். எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பிடிபட்டது யாரு அப்படின்னா நயினார் நாகேந்திரன் ஹோட்டலில் வேலை பார்த்த 3 நபர். அதுல ஒரு நபர் பேர் பெருமாள். அவர் நயினார் நாகேந்திரனோட உறவினர். இன்னொன்னு அந்த 3 பேர்ல 2 பேருக்கு பாஜக உறுப்பினர் அட்டை இருக்கு. அதையும் எடுத்து 2 பேரோட உறுப்பினர் அட்டையும் எடுத்து போட்டாங்க. அவங்க பாஜக காரங்களே இல்லைன்னு அண்ணன் வரதராஜன் சொல்லுவாரான்னு எனக்கு தெரியல. இன்னொன்று நயினார் நாகேந்திரன் வந்து ஏன் பணம் இல்லைங்கிறார். அவன் ட்ரெயின் ஏறினது எங்கே? திருநெல்வேலிக்கு தான் ட்ரெயின் ஏறி இருக்கான். திருநெல்வேலி நெல்லையில் போட்டிடுறது யாரு? நயினார் நாகேந்திரன். ரைட்டு. திமுகவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத இவர் வந்து திமுக தான் சொல்லிடுச்சு அப்படிங்கிறாரு. இன்னைக்கு பாஜக ஒரு அச்ச உணர்வோடு இந்த தேர்தலை தமிழ்நாட்டில் அணுகிறது. தமிழ்நாட்டுக்கு பெரும் பேரிடர்கள் வந்த போதெல்லாம் வராத மோடி, தமிழ்நாட்டுக்கு கேட்ட இழப்பீட்டு தொகையெல்லாம் தராத மோடி இப்போ வாண்டடா இவ்வளோ தூரம் வர்றதுக்கு காரணம் அது மட்டும் இல்லை. இப்போ சிட்டிங் எம்எல்ஏ வாக்கில் இருக்கிறவங்கள, அதே போல் ஆளுநர்களாக இருக்கிறவங்கள எல்லாம் தேர்தலில் நிறுத்த வேண்டிய கட்டாயம். நீங்கள் பாண்டிச்சேரியில் நமச்சிவாயம் அமைச்சர், சிட்டிங் எம்எல்ஏ, அவர் இன்னைக்கு எம்பி எலெக்ஷனில் வந்து நிற்கிறார். நயினார் நாகேந்திரன் சிட்டிங் எம்எல்ஏ எம்பி எலெக்ஷனில் வந்து நிற்கிறார். எல் முருகன் துணை அமைச்சர், இணையமைச்சர், அவர் வந்து நிற்கிறார். அப்போ ஏன் இந்த பதட்டம்? இவங்களெல்லாம் இறக்கியாவது அட்லீஸ்ட் டெபாசிட் வாங்கி மானத்தை காவந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இறக்கி விட்டுருக்காங்க. அது மட்டும் பத்தாது, பணத்தையும் இறக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து ஒரு தொகுதிக்கு 300 கோடின்னு வைத்து 9 தொகுதியை கணக்கு வைத்து பாஜக ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 300 கோடி என்று கணக்கு வைத்து 9 தொகுதிகளில் இந்த நான் குறிப்பிட்ட முக்கிய வேட்பாளர்களுக்காக இவங்க வந்து இந்த திட்டமிட்டு இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. இப்ப சாதாரண 3 பேருக்கு 4 கோடி. நீங்க 300 கோடின்றீங்க. அப்ப பிடிபட்டது 4 கோடி. சாதாரண இது அதிகம். சாதாரணமா சொல்ற கோடி இருக்கு. 4 கோடி எங்க சார்? சார் 3 பேர் 4 கோடி எடுத்துட்டு போயிட்டான் சார். சரி, அவங்க 300 கோடி 40 பேர் எடுத்து போனா 300 கோடி முடிஞ்சு போச்சு. 4 பேர் எடுத்துட்டு போயிட்டா 4 கோடி அசால்ட்டா. நீங்க அது ஒரு ட்ரெயின்ல பொதுமக்கள் பயன்படுத்துற இடத்துல வாகனம், நான் இப்போ வந்த கார்ல வர வழியிலெல்லாம் போலீஸார் வந்து நிப்பாட்டி வாகனங்களை சோதனை போடுறாங்க. ஆனா பேருந்துல மக்கள் சென்றுட்டு இருக்காங்க. இன்னைக்கு ரயில்வே ட்ரெயின்ல எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க இவன். அப்ப இதெல்லாம் வந்து நீங்க வந்து பார்க்கணும்ல. பறக்கும் படை கட்டுப்பாட்டுல எது இருக்கு அப்படின்னா இந்த இடத்தையும் நீங்க வந்து விசாரிக்கணும்ல. கொண்டு போன 2 பேர் பாஜக உறுப்பினர் அட்டையை வச்சிருக்காங்க அப்படின்னு அந்த கார்டோட ஜெராக்ஸ் எல்லாம் காட்டுறாங்க சார். அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? தங்கபரதராஜன் அதாவது சகோதரர் சொல்றாரு சார், விக்கி வந்து அவங்க உறுப்பினர் வச்சிருக்காங்க, அதெல்லாம் அதுவும் போலீஸ் குற்றச்சாட்டு தான். நான் என்ன கேக்குறேன், தேர்தலுக்கு நீங்க வந்து சொன்னீங்க 300 கோடின்னு சார், மறந்துட்டு திமுக பதில் சொல்லி பாஜகன்னு மறந்துட்டு சொல்றீங்க. அதை மறந்துட வேணாம். அதனால அதே 300 சொன்னீங்க. அண்ணனுக்கு வந்து தேர்தல் நிச்சயமாக தெரியும். அதாவது நிச்சயமாக தேர்தல் அறிவித்து விட்டால் நிச்சயமாக காவல்துறை என்பது தேர்தல் நடக்கிறதா இல்ல. இன்னைக்கு பல அதிகாரிகளை மிரட்டிருக்கீங்க. நீங்க பல அதிகாரிகளை, பல ரிட்டர்னிங் ஆபீசர் எல்லாமே நீங்க மிரட்டிருக்கீங்க. இன்னமும் சொல்றேன். அதனால நீங்க யாரெல்லாம் தேர்தலில் எங்களுக்கு ஒத்துழைப்பு தருவீங்களோ ஒரே ஒரு நிமிஷம் குறுக்கிடுறதுக்கு யாரு இப்ப வந்து ரீசெண்டா மிரட்டுறாங்கன்னு பாருங்க. திருப்பூர் போட்டியிடுற முருகானந்தம் பாஜகவின் சார்பில் போட்டியிடுற வேட்பாளர்
பறக்கும் படையினர் வழி மறிச்சு நிப்பாட்டுறாங்க. அப்ப என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை வந்து ஸ்டேஷனுக்கு கோர்ட்டுக்கு அலைய விட்டுருவேன், வாழ்நாள் முழுக்க அலைய விட்டுருன்னு சொல்லி மிரட்டுறது யாரு? செய்தியாளர் அண்ணாமலை. இன்னொன்னு, நேற்று அண்ணாமலை அவர்களை செய்தியாளர்கள் பின்தொடர்ந்து வரும்போது வண்டியை விட்டு இறங்கி வந்து ஏன் என்ன பின்தொடர்றீங்கன்னு மிரட்டுறது அண்ணாமலை. ஏன் பாஜக மட்டும் இந்த பதட்டம்? சரி ஓகே அதாவது இல்ல சகோதரர் நான் சொல்றேன், எனக்கு விக்கி நீங்க நான் இதுல இருந்து பேசுறேன், நான் நீங்க பேசுறப்ப குறுக்கிட்டா அது வந்து இதா இருக்கு. என்னோட கருத்தை நிறைவு செய்த பிறகு இது பண்ணுங்க, நான் சொல்லிடுறேன். நீங்க அத ஒரு விஷயம் சார், எங்களுக்கு வந்து சார் நான் குறுக்கிட வேணாம், நான் முடிச்ச பிறகு நீங்க நிறுத்தி பண்றதா சரியா இருக்கும். நான் குறுக்கிட எப்பவுமே மாட்டேன். நான் என்ன கேட்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க, நரேந்திர மோடி வந்து எப்பொழுதெல்லாம் வந்து தமிழகத்துக்கு வந்தாரோ அவங்க பாஜக பதட்டம். சார் பதட்டம் நரேந்திர மோடி வரதை பத்தி கவலைப்படுறீங்க, நீங்க கவலைப்படுறீங்க, நாங்க அப்படி நீங்க கவலைப்படாதீங்க சார். உங்களுக்கு தான் பதட்டம். நரேந்திர மோடி வருகை என்பது உங்களுக்கு பதட்டம் காரணம் தான் உங்களுக்கு. நீங்க நரேந்திர மோடி வரதை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க, அவர் பிரச்சாரப்பட்டதை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க. பயம் சார். பழையபடி 2019 உங்களால அந்த பொய்ய நிறைய கட்டளிக்க முடியல, அதுல தோந்துட்டீங்க. மக்களுடைய மனநிலை பாஜக ஆதரவா இருக்குது ஒண்ணு. அடுத்தது அண்ணாமலை அவர்கள் சார், அண்ணாமலை அவர்கள் போறப்ப சில பிரச்சார வாகனங்கள்லாம் பாத்தீங்கன்னா வேண்டும் என்று சில 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 செய்தி நிறுவனங்கள் அதை அவருடைய பிரச்சார நேரங்களை தாமதப்படுத்துறதுக்காக சில இடையூறுகள் செய்யுது. அதெல்லாம் செஞ்சாரு தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அதே போல நைனா நாகேந்திரன் அதெல்லாம் மிரட்டல் இல்லையான்னு கேக்குறாரு சார். அதெல்லாம் மிரட்டல் இல்லையா சார்? மிரட்டல் கிடையாது. முருகானந்தம் பேசுறது மிரட்டல் இல்லையா? சொல்றேன், எங்களுடைய தலைவரை மட்டும் நீங்க வந்து அவருடைய பிரச்சாரத்தை மட்டும் நீங்க அந்த நேரத்தை வீணாக்க சொல்லி குறுக்க அந்த வாகனத்தை கொண்டு இருக்கிறது, இது போல செய்து மிரட்டல் எப்படி சொல்ல முடியும்? அவர் வந்து ஒரு விதானம் வச்சு இருக்கிறாரு. ஆரோக்கியம் இல்லதான் சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் பண்றத செய்ய முடியுமா உங்களால? டீட்டெயிலா கேட்போம். திரு அருணன் அவர்கள்ட்ட வேட்பாளர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சி கோருகிறது. பணத்துக்கும் பிடிபட்ட நபர்களுக்கு சம்பந்தமே இல்லைன்னு வேட்பாளர் சொல்லிட்டாரு. எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் அருணன்? வேட்பாளர் சொன்னா அது சத்திய வாக்கா, அது வேத வாக்கா? இது என்னங்க இது? வேட்பாளர் அப்படித்தான் சொல்லுவாரு. ஏன்னா தேர்தல் விதியின்படி ஒரு வேட்பாளர் ஒரு மக்களவை தொகுதிக்கு அதிகபட்சமாக 95 லட்சம் ரூபாய் தான் 95 லட்சம் ரூபாய் தான் செலவு செய்யும். இதுல சம்பந்தப்பட்டிருப்பது 4 கோடி ரூபாய். சரியா சொல்ல போனா 3 கோடியே 99 லட்சம் ரூபாய். அப்ப அது என் பணம் தானே விஷயம் தெளிவா போயிடும்ல. அப்பவே வந்து அவரு அது அவர் அப்படித்தான் சொல்லுவாரு. இப்ப பாஜக நண்பர் என்ன சொன்னாங்க, இது எல்லாமே போலீஸ் சொல்றதானையா, எதையும் ஏற்க முடியாதியா அப்படிங்கிறார். அப்ப விசாரணை நடந்து முடிவு வரட்டும். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை பாஜகவும் சரி அவர் வேட்பாளர் நைனா நாகேந்திரன் அவர்களும் தெளிவுபடுத்தினா, அந்த 3 பேருக்கும் நைனா நாகேந்திரன் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என சொல்ல முடியுமா? போலீஸ் எல்லாம் சொல்றதெல்லாம் இருக்கட்டுங்க, நாங்க அதெல்லாம் நம்பலங்க, வச்சுக்கோங்க வாதம். இல்ல அவங்க யாரும் தெரியாதுன்னு சொல்றாரு. இல்ல அவங்க 2 பேரும் அவருக்கு சொந்தமான ஹோட்டல்ல வேலை பார்க்கிறவங்க என்று அனைத்து பத்திரிகையிலும் வருது. அவர் 19 ரூபா இந்த பணம் எனக்கு இல்ல, அப்புறம் ஒரு வாக்கியம் சொல்றா, யாரையும் நம்ப முடியல அப்படிங்கிறாரு. அவங்க பேர் போட்டு இந்த 2 பேரும் இந்த ஹோட்டல்ல வேலை பார்க்கிறவங்க 2 பேரும் பாஜக அட்டை வச்சிருக்காங்க, இன்னொருத்தர் இவருடைய உறவினரு என்று அவங்க எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்குது. இது ஆதாரபூர்வமா மறுக்கணும். அதே போல அந்த 3 பேர் என்ன சொன்னா, யாருக்கு நீங்க 4 கோடி ரூபாய ட்ரெயின்ல எடுத்துட்டு போறதுன்னா என்ன மாதிரியான தந்திரம் பாருங்க ஐயா. பறக்கும் பட காரத்தானையா பறந்து பறந்து பிடிக்குது, நான் ட்ரெயின்ல கொண்டு வர்றையா, எங்கிட்ட ஒரு பறக்கும் ட்ரெயினை விட்டு பிடிக்கிறதா? அதுலயே எப்படி? அது வந்து எக்மோர்ல கிளம்பி கரெக்டா நெல்லை எக்ஸ்பிரஸ் நெல்லைக்கு போறது. 3 பேரு இவங்களை பார்த்த உடனே வந்து பதுக்கி வைக்கிறாங்க, பிடிக்கிறாங்க. எண்ணி பார்த்தா 3 கோடியே 99 லட்சம் ரூபாய். யாரு கொண்டு போறீங்க அப்படின்னா இவர்கள் தான் கொண்டு போனதாக அவங்க சொல்லி அது பூரா பத்திரிகையில வந்திருக்கு. ஆனா எனக்கு இது ஒண்ணுமே தெரியாது என்று அவர் சொன்னார். நம்புறதுக்கு நம்ம எல்லாரும் என்னங்க அவ்வளவு ஏமாளிகளா தமிழ்நாட்டு மக்கள்? அப்கோர்ஸ் நான் ஒன்றை ஏற்றுக்கொள்கிறேன், அது நிரூபிக்கப்படணும். ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் வந்து திமுக நண்பர் சரியா குறிப்பிட்டது போல நானும் பார்த்தேன் ஊடகங்கள்ல, பிடிபட்டது ரூபாய் 10 லட்சத்துக்கு மேலே இருக்குமே, ஆனால் வருமான வரித்துறை அதிலே இறங்கி அது ஆய்வு செய்யணும் என்று ஒரு விதி இருக்குன்னு. வினோதமான விதிதான். சரி, அவங்களும் ஆய்வு செய்ய விட பரவாயில்ல, அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டோங்கிற மாதிரி இப்ப
தேர்தல் ஆணையம் சொல்லுது. இதுல உள்ள சிக்கல் என்னன்னா, நமக்கு ஒரு படிப்பினை. அவர் குறிப்பிட்டது போல தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனேயே ஒரு மாநிலத்தினுடைய காவல்துறை தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்து விடுகிறது. ஆனா வருமான வரித்துறை வருமா? வராதுல்ல. இப்ப ஒன்றியத்துல ஆளுகிற கட்சியினுடைய ஒரு வேட்பாளர் நாடாளுமன்ற தொகுதியில நிக்கிறவரு, அவர் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு தொகையை வச்சு 4 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய். ஆகவே வருமான வரித்துறை பார்க்கணும்னா வருமான வரித்துறை யார் கண்ட்ரோல்ல இருக்கு? நிதி அமைச்சர். நிதி அமைச்சர் யாரு? பாஜக காரங்க, நம்முடைய அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவங்க. அப்ப அவங்க அடிப்படையில அரசியல்வாதி, அவங்க எப்படி தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இது அங்க போச்சு என்றால் உண்மையிலேயே இந்த வழக்கு அதற்கு நியாயம் வழங்கப்படுமா? குற்றம் நிரூபிக்கப்படுமா? குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை தரப்படும். அதனாலதான் இப்ப நாங்க தேர்தல் ஆணையத்திட்ட எங்களுடைய கட்சி தலைவர்கள், எங்களுடைய மாநில செயலாளர் தோழர் கே. பாலகிருஷ்ணன் ஒரு கடிதம் எழுதி எங்களுடைய தோழர்கள் மூலமாக அந்த கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல இப்ப நம்ம பேசுனது பூரா குறிப்பிடப்பட்டு இவ்வளவு ஆதாரங்கள் இருக்குது. ஆகவே வேட்பாளர் மீது உரிய நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் எடுக்கணும். முந்தைய காலங்கள்ல வாக்காளர் பட்டியலோட யாருக்கு எவ்வளவு கொடுத்தாங்க 2 டைரி மாட்டுச்சு. அப்பேற்பட்ட சூழல்கள்ல தேர்தல் தான் நிறுத்தப்பட்டதே தவிர சம்பந்தப்பட்டதாக சொல்லப்பட்ட வேட்பாளர் மேல எந்த நடவடிக்கை இல்லை. இப்ப எப்படி வேட்பாளர் மேல நடவடிக்கை எடுப்பாங்க? சந்தேகத்தின் நிழல் இருந்தாலே நடவடிக்கை எடுக்கணுமா? இல்லங்க, நான் என்ன சொல்ல வர்றேன், நீங்க அப்பவாவது தேர்தல் நிப்பாட்டினீங்கல்ல. நான் உதாரணத்துக்கு, நீ உங்க வாக்குப்படி எனக்கு ஞாபகம் இருக்குது, அதேபடியே வர்றேன். இப்ப ஏதாவது செய்யணும்லங்கிறேன். இப்ப 4 கோடி ரூபாய் சிக்கி இருக்கு 3 பேருக்கிட்ட. அது நெல்லை எக்ஸ்பிரஸ்ல அவங்க ஆமா இவருக்கு தான் கொண்டு போகணும்னு சொல்றாங்க. அப்கோர்ஸ் அது நிரூபிக்கப்படணும். அந்த 3 பேரை பத்தி விவரம் இருக்கு. அந்த விவரத்தை மறுக்கிறதுக்கு வேலை எதுன்னு அதை ஒட்டையா அவங்களே தெரியாது அப்படி சொன்னா அது யாராவது ஏற்பாங்களா? ப்ரூவ் பண்ணும்ல. அந்த ஹோட்டலு அதுல இவங்க வேலை பார்க்கல, அவங்க பாஜக உறுப்பினர், ஏன் நெல்லை எக்ஸ்பிரஸ்ல கொண்டு போனாங்க, ஏன் இப்படி 4 கோடி ரூபாய் இவருக்கு தான் சொன்னாங்க, இவ்வளவுக்கும் உங்களால மறுக்க முடியுமா? இப்ப பிரச்சனை என்னன்னா, இது ஒழுங்காக வருமான வரித்துறை ஆய்வு செய்து அந்த உரிய நடவடிக்கை எடுக்குமாங்கிற சந்தேகம் வர போய்தான் தேர்தலை ஒழுங்கா நடத்த வேண்டிய கடமை வருமான வரித்துறைக்கு இல்ல, தேர்தல் ஆணையத்துக்கு. அதனால தேர்தல் ஆணையத்துல போய் நாங்க புகார் கொடுத்துருக்கோம். சரிதானேங்கிறேன். கேட்போம் ப்ரொஃபசர் திரு அக்னிஷன் அவர்கள்ட்ட. முந்தைய தேர்தல்கள்லாம் இதற்கு முன்பு தமிழ்நாட்டில் தான் முதல் முறையாக தேர்தல் நிறுத்தப்பட்ட வரலாறு. தஞ்சை, அரவக்குறிச்சி, ஆர்கே நகர்னு பல வரலாறுகள் இருக்கு, வேலூர் உட்பட. இதெல்லாம் அப்போ பேசப்பட்டது அதிமுக சார்ந்தவங்க பணம் கொடுத்துட்டாங்கன்னு பேசப்பட்டது வந்த செய்திகள். அப்ப இந்த நிழல் அதிமுக மேலையும் படராதுன்னு சொல்ல முடியுமா? இல்லை, இப்போ நடக்கிறது 2024 தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், 18வது தேர்தல். இப்போ இதுக்கும் முன்னாடி நடந்ததுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா? இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும்தான் தேர்தல் நிறுத்துற வரலாறு இருக்கு. இதனுடைய முன்னோடி யாரு அப்படின்னு கேட்கு. இல்லை, இதுல முன்னோடி யாரு பின்னோடி யாரு அந்த கணக்கு கேட்க முடியாது சார். இப்போ எல்லாரும் பார்க்குற அது சரியா இல்லையான்னு தெரியல. அதை நிரூபிக்க வேண்டியது மாநில அரசினுடைய காவல்துறை, இப்ப தேர்தல் அதிகாரிகள், இப்ப வருமான வரித்துறை, இப்ப இவங்க 3 பேர் தானே. ஆனா உண்மை நிலை என்ன தெரியுமா? இங்க இந்நாள் மத்திய அமைச்சர் நிக்கிறாரு. அவர் ஜெயிச்சாலும் தோத்தாலும் மீண்டும் மத்திய அமைச்சராக தொடர்வார். திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஜெயிச்சாலும் தோத்தாலும் மீண்டும் ஆளுநராக வருவார் அல்லது மத்திய அமைச்சராக வருவார். இப்ப ஒரு மாநிலத்துக்கு 3 அமைச்சர்கள் 4 தான் கொடுப்பாங்க. ஏற்கனவே ஒரு அமைச்சர் தமிழ்நாட்டிலிருந்து நிதித்துறை அமைச்சர், வெளி விவகாரத்துறை அமைச்சர். தமிழ்நாட்டு கணக்குல வர தமிழ் பேசுற கணக்கா வந்துருமா என்ன? இல்ல, தமிழ் பேசிட்டு தானே இருக்கிறாங்க. அதனாலதான் தமிழ்நாட்டுக்கு நிதி தரல. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த கோட்டாப்படி இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் நான் இல்லை, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா இதை எந்த நிரூபணிக்க வேண்டிய பொறுப்பு அரசு துறை அதிகாரிகளும் வேட்பாளர் தானே. போனதெல்லாம் போனீங்க, தூத்துக்குடி ட்ரெயின்ல போயிருக்கலாமாப்பா, தெரியாம நெல்லையில ஏறிவிட்டீங்களே, அதனால தானே இப்ப உங்களை அடையாளம் காட்டுறாங்க. இப்போ நான் கேட்பது, இது யார் சொல்லி எப்படி இவரை வைத்து குறிவைத்து பிடித்தீர்களே? அப்படின்னா இதுவரைக்கும் தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்தில் தகவல்கள் என்ன? 88 கோடி
சரி, பணமாக, ரொக்க பணமாக நான் கேட்கிறேன், மரியாதைக்குரிய சத்யபிரதா சாஹூ அவர்கிட்ட கேட்கிறேன், இந்த 88 கோடியில 4 கட்சிகள் நிக்குதுல, திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா தலைமையில ஒரு கூட்டணி, நாம் தமிழர் கட்சி. இதுல இந்த 88 கோடியில யாரு 17ஆம் தேதிக்கு முன்னாடி எந்தெந்த கூட்டணி எவ்வளவு கட்சி பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லிருங்க, மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. இப்ப நடக்க வேண்டிய விஷயம், நீங்க எஃப்ஐஆர் கேட்கிறதே வாங்கிறதே பெரும் கடினமா இருக்குது. இது தேர்தல் நடத்தை விதிகளுக்கு பொருந்தாது. சரி, பணத்தை மட்டும் எப்படி போடுங்க? மது பாட்டல் 4 கோடி ரூபாய்க்கு. அப்போ இவ்வளவு விஷயமும் நீங்க ஏறத்தாழ 90 கோடி ரூபாய் சர்க்குலேட் ஆயிருக்குன்னா இது எங்கிருந்து வந்த பணம், யார் கொடுத்த பணம், இது அவர்களுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயமா அல்லது அவர்களே அவர்களுடைய எதிர்கால மத்திய அமைச்சர் கனவு பறிபோய்விடும், அதனால் போடா தம்பி 2 பேரு அப்படின்னு அவங்க செஞ்சுக்கிட்டாங்களா? எப்படின்ற கோணத்தில் இதை விவரிக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடுடைய தேர்தல் ஆணையமும் தகவல் கொடுத்தான்னு கேட்க வரீங்க. உண்மை அதுதானே. இல்ல பணமே எங்கது இல்லைன்னு பாஜக சொல்லுது சார். அப்ப தகவல் கொடுத்தவங்க யாருன்னு கேட்டா என்னது? ஐடி கார்டை கொடுத்தது பாரதிய ஜனதா தானே, இல்ல ஜோ பைடனுடைய ஜனநாயக கட்சி, குடியரசு கட்சியா? கொடுத்தது நீங்க தானே. அப்ப அதுவும் எனக்கு தெரியாதுன்னு போயிருவீங்களா? அப்ப அவர் நாளைக்கு மாட்டிக்கிட்ட பெயிலாவது எடுப்பீங்களா? அப்போ அந்த ஹோட்டல் இப்ப ப்ளூ டைமண்ட் வச்சுக்கோங்களேன், சாதாரண ஒரு ஹோட்டல், தனியார் ஹோட்டல், அது கூட விட்டுருங்க. அப்படின்னா அதன் பேர்ல தமிழ்நாட்டில் எத்தனை ஹோட்டல் இருக்குது, சென்னையில எத்தனை ஹோட்டல் இருக்குது? இப்ப இந்த பணம் எங்கிருந்து வந்தது, யார் ரொக்க பணமாக கொடுத்தது, அந்த நீரோட்டம் எங்கிருந்து ஆரம்பிச்சிச்சு அதை பாருங்க சார். இவர்கள் நடத்துவது இங்க, இதுக்கு இடையில வேற ஏதாவது அங்க நடந்துருமா? ஏதாவது ஒரு அவதூறு அரசியல், மத சித்தாந்த அரசியல், இதுல பண அரசியல் எவ்வளவு உருட்டி விடுறாங்க. ஏப்பா இந்த காசுல 88 கோடியில அது யாரா இருக்கட்டும், இந்த 4 கோடி ரூபாயை மிக்ஸாம் புயல் கொடுத்திருந்தா நான்லாம் தப்பிச்சிருப்பேன் சார், என் வீடே மூழ்கி போச்சு. அண்ணாமலை உள்ளிட்டவங்க சொல்றது திராவிட கட்சிகள் தான் பணத்துல ஊறி போயிருக்கு, நான் அரசியலை கொண்டு வர போறோம். அடேங்கப்பா, சுதந்திர இந்தியாவில் தேர்தல் பத்திரம் சொல்லி 6000 கோடிக்கு மேல சில ஆப் மூலம் பணத்தை பெற்றுக்கொண்டு, சார் தங்க வரதராஜன் சார் உண்மையிலே தங்கமான மனுஷன், நியாயமான மனுஷன். ஏன்னா இவர் என்ன செய்யறாருன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லுவதெல்லாம் வேத வாக்குகள். நான் கேட்கிறேன் சார், நான் அரசியல்ல இப்படி பேசிக்கிறாங்க தேர்தல் நேரத்தில், ஆனா இங்க திரு கமலஹாசன் அவர்களை அவர் கொண்டு அங்க போய் சேருங்க. யாரை சொல்றது? ஒரு மருத்துவர் சொன்னால் பரவாயில்ல, ஒரு காவல்துறை அதிகாரி, குற்ற வழக்கை மட்டுமே பார்த்த நீங்கள் அரசியல் தளத்தில் யார் சொல்றது? அப்போ இது எல்லாமே இவர்கள் போடுகின்ற நாடகத்தில் இதுவும் ஒரு நாடகம். 4 கோடி தான் சார். 6000 கோடியை உச்ச நீதிமன்றத்திலே நாங்க எஸ்பிஐயே நாங்க சமர்ப்பிக்க விடல. இது என்ன சாதாரண விஷயம் சார்? 570 கோடி சொல்றீங்களா கண்டெய்னரை? எதுவா இருக்கட்டும், எல்லாமே தான். ஆனா தேர்தல் நேரத்தில் உச்ச நீதிமன்றத்தில் 520 கோடி ஓடி ஒளிஞ்சிச்சா? எஸ்பிஐ நிறுவனம் ஓடி பதுங்குச்சா? சிபிஐ விசாரணைக்கு போய் சிபிஐ எஸ்பிஐ சார் உங்க பாயிண்ட்க்கு கார்கே சார், உங்க பாயிண்ட்க்கு வரேன். அன்னைக்கு நிதித்துறை அமைச்சராக இருந்தாரு, அவர் இங்க பார்த்தார்ல, என்ன நடந்துச்சு? அப்போ இது நடக்கிறது எல்லாமே, இது உண்மைத்தன்மை என்ன ஏதுன்றது தெரியாது. தேர்தல் ஆணையம் விசாரிக்கட்டும், ஆனா எப்ப விசாரிக்கும், எப்படி விசாரிக்கும் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. அவர் வைக்கிற குற்றச்சாட்டு 570 கோடி ரூபாய் பிடிபட்டப்ப கூட அது அதிமுக பணம், ஊர் கொண்டு போக இது பண்ணாங்கன்னு அப்ப செய்திகள்லாம் வந்தது. வழக்கு திமுக போட்டது, நடத்தியது. ஆனா என்ன சொன்னாங்க ஃபைனலா, அது எஸ்பிஐ பணம்னு சிபிஐ உறுதி பண்ணுச்சு. இப்போ இந்த நேரத்துல இது பாஜக பணம்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சா நாளைக்கு அது இல்லைன்னு புரிவாங்க. என்ன பண்ணுவோம்? நானே சொல்றேன், நிரூபிக்கட்டும், நிரூபிச்சு வரட்டும். நயினார் நாகேந்திரன் சொல்றார், அவர்கள் 2 பேரும் பாஜக காரங்க கிடையாது, அவன் என் சொந்தக்காரன் கிடையாது, என் ஹோட்டல்ல வேலை பார்க்கல, எல்லாம் ரைட்டு விடுங்க, எதுவுமே இல்லை. அதை நிரூபிக்க வேண்டியது வருமான வரித்துறை. வருமான வரித்துறை 2 நாளா என்ன பண்ணிட்டு இருக்கு? இது வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன? இந்த வழக்கு குறித்து வருமான வரித்துறை இதுவரைக்கும் வாய் திறக்கல. அதுதான் நான் சொன்னேன், இதையே திமுகவை சார்ந்த யாராவது ஒரு நபரை அவர்கள் உச்சரித்திருந்தால் இரவோடு இரவாக செவரேறி குறிச்சிருக்கும் வருமான வரித்துறை. ஏன்னா இன்னைக்கு வருமான வரித்துறை, இடி, ஐடி எல்லாம் பாஜகவோட ஒரு அணியாக செயல்படுகிறது. ஒண்ணுல ஐநா இன்னைக்கு இந்தியாவில் நடக்கிற தேர்தலை பற்றி கவலைப்படுகிறது. ஐநா ஒரு ஜனநாயகமிக்க நாட்டான இந்தியாவில் நடக்கிற தேர்தல் சுமூகமாகவும் சமூக நீதியை பெற்றுத்தருகிற வகையில் சம வாய்ப்புகளை வழங்க வேண்டியதாக இருக்க வேண்டும்னு ஐநாவின் செய்தி தொடர்பாளர் பேசுறார்.
அப்படி எவ்வளவு ஒரு கேவலமான நிலைக்கு இந்த தேசத்தை கொண்டு போய் விட்டுருக்காங்க இந்த ஆட்சி. 10 ஆண்டு கால ஆட்சி. பிரதமர் மோடி ரோட் ஷோ நடத்துறாரு. இந்த 10 ஆண்டுகளை எத்தனை முறை விவசாயிகளை சந்தித்தார்? விவசாயி அம்மனமா போறானா சார் டெல்லியில? இவர் பிரியங்கா சோப்ரா வீட்டுல போய் தேநீர் விருந்துக்கு போயிருந்தார் சார். இதெல்லாம் என்ன சொல்றேன், ஜனநாயகம் மிக்க நாட்டுல ஒரு ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும். நான் என்ன சொல்றேன், ஒரு எம்எல்ஏ எதுக்கு சார் தேர்தலில் போட்டி எம்பி எலெக்ஷனுக்கு? ஒரு ஆளுநர் கவர்னர் எதுக்கு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டு எம்பி தேர்தலில் நிக்கணும்? உரிமை இருக்குல்ல, உரிமை இருக்கு சார். உரிமை இருக்கு சார். திருப்பி எம்எல்ஏ நீங்க எம்பி ஆயிருவீங்க, எம்எல்ஏ ராஜினாமா பண்ணுவீங்க, திருப்பி இடைத்தேர்தல். யார் வீட்டு பணம் சார்? அன்றாட உழைக்கிற பாமரனிடம் வந்து வாங்குற ஜிஎஸ்டி, அந்த ஜிஎஸ்டியை கூட நீங்க திருப்பி கொடுக்கலையே சார் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டியதை. அதுதான் நான் கேட்கிறேன். நீங்க எதற்கு இந்த இடம் நமச்சிவாயம் அமைச்சர் எதற்கு தேர்தலில் திருப்பி வந்து எம்பிக்கு நிக்கிறீங்க? நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ எதுக்கு எம்பிக்கு வந்து நிக்கிறீங்க? அதுதான் கேட்கிறேன். இந்த பணச்செலவு யார் கொடுக்குறா? பிஜேபியா? இவங்க சொல்றாங்க ஊழல் ஊழல்னு. இந்தியாவிலே மிகப்பெரிய ஊழல், ஏன் உலக நாடுகளில் மிகப்பெரிய ஊழல் தேர்தல் பத்திர ஊழல். எதிர்கட்சிகள் அத்தனை பேரையும் நீங்கள் சேர்த்தால் கூட இவங்க வசூலித்த தொகை அவ்வளவு அதிகம். திரு தங்க வரதராஜன், பணம் இல்லாம தேர்தலை சந்திப்போன்னு மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டவங்க எல்லாம் சொல்றாங்க. இப்படி பிடிபடக்கூடிய பணம் அது பாஜகவை நோக்கிய சந்தேக நிழலாக வர்றப்போ அப்போ பாஜகவையும் அப்படித்தானே பார்க்கணும்னு தோணும். சார் நாங்க என்ன சொல்றோம், இதுல உரிய விசாரணை நடத்தப்படணும்னு நாங்க சொல்றோம். ஏன் வருமான வரித்துறை ஏறி செவரேறி குதிக்கலன்னு கேக்குறாரு சார். இதே திமுக காரங்க ஒருத்தர் பேர் சொல்லியிருந்தா அப்படின்னு கேக்குறாரு. விஜயபாஸ்கர் அவர்கள் வீட்டுல என்ன நடந்தது? திரு கார்கே, நாங்க என்ன சொல்றோம் அதுதான் சொல்றோம், இந்த உரிய விசாரணை நடத்தப்படணும். இப்ப நான் என்ன கேட்கிறேன், திருநெல்வேலி போறதுனாலதான் இது நயினார் நாகேந்திரன் நீங்க திமுக குற்றச்சாட்டு நாங்க குற்றச்சாட்டுறோம். இது திருநெல்வேலி போனா ஏன் அப்பாவை சொல்லக்கூடாதா? வேற காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் குற்றச்சாட்டு எப்படி வேணாலும் சொல்லலாம். ஏன் அப்பாவுக்கு போச்சு நாங்க பாரதிய ஜனதா கட்சி சொல்லுது, மற்றவங்க காங்கிரஸ் வேட்பாளர் நீங்க எப்படி வேணாலும் எங்களை மேல திசை திருப்பி எங்களுக்கு களங்கம் ஏற்படுத்துன்ற நோக்கத்தோட செய்யறத வந்து கேட்கிறப்ப அதேதான் நாங்கள் குற்றச்சாட்டு. நான் தான் சொல்றேன், தலைவர் என்ன சொல்றார், உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் சொல்லியிருக்காரு. உரிய விசாரணை நடத்த உண்மை என்றால் பார்க்க வேண்டும். நான் என்ன கேட்கிறேன், இது போன்ற குற்றச்சாட்டு நாங்களும் அப்பாவுக்கு போயிருக்குன்னு சொல்லுவோம், தூத்துக்குடி போயிருந்தா அழுகார் அதான் போதுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் எடுத்துக்கல நீங்க ஒண்ணு. அதே போல நான் என்ன கேட்கிறேன், தேர்தல் பத்திரம் நீங்க அடிக்கடி சொல்றீங்க சார். ஒரு மாநில கட்சி திமுக இங்க 700 கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்குது. அது போல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு திரிணாமுல் காங்கிரஸ் 1300 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரத்துல வாங்கியிருக்குது. அதே போல ஜெகன்மோகனுடைய அவர் 1000 கோடிக்கு மேல வாங்கியிருக்காரு சார். ஒரு மாநில கட்சி 1500 கோடி வாங்குதுன்னு சொன்னா பாஜக 18 மாநிலத்தில் இருக்குன்னு சொன்னா எத்தனை ஆயிரம் கோடி வாங்கியிருக்கணும்? கிட்டத்தட்ட கணக்குப்படி பார்த்தா நாங்க 18,000 கோடிக்கு மேல வாங்கியிருக்கணும் சார். இது என்ன ஊழல்? இதுல என்ன பண்ணணும்? எல்பி இதுல தேர்தல் நடத்துல ஒப்படைச்சிட்டு அதை வெளியிட்டாங்க. ஊழல் எல்லாம் கிடையாது சார். இந்த அரசாங்கம் அதான் சொன்னீங்க, பாரத அதாவது இதுல கருப்பு பணம் இது போன்றதெல்லாம் வரக்கூடாது என்பதற்காக தான் நேரடியாக இதுல வந்து யாரு வாங்கியிருக்கா, எவ்வளவு நிதி கொடுத்துருக்குங்கிறத இது பண்ண முடியும். இதுல வந்து எது ஊழல் எப்படின்னு சொல்ல முடியும் நான் கேட்கிறேன். அப்ப 700 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் வாங்கினா திமுக 700 கோடி ரூபாய் ஊழல் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறது ஏற்றுக்கொள்ளுமா திமுக? அதை அருண் போன்றவர்கள் பதில் சொல்லணும். அப்ப நான் தான் கேட்கிறாரு, கவர்னரா இருக்கிறவர் ஏன் வந்து கவர்னரா இருக்கிறவர் ஏன் இங்க வந்து போட்டி விடணும்? ஏன் சார் காங்கிரஸ்ல வந்து எத்தனை கவர்னரா இருந்தவங்க தேர்தல் அதை ராஜினாமா பண்ணிட்டுலாம், அதாவது அவங்களுடைய பதவி காலம் முடிஞ்ச பிறகு ராஜினாமா பண்ணிட்டு தேர்தலில் போட்டிடவே இல்லையா? இல்ல சட்டத்துல இடம் இல்லையா? அதே போல நீங்க ஏன் சார் முருகனை பத்தி கவலை போறீங்க? நாங்க என்ன சொல்றோம் சார், நயினார் நாகேந்திரனை பத்தி உங்களுக்கு என்ன அக்கறை சார்? எங்க தேர்தலில் பணம் செலவாகுது அதை சொல்றேன். சார் இது வந்து சார் எல்லா அரசியல் கட்சிகளும் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான். இன்றைக்கு நயினார் நாகேந்திரன் வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துக்கு தேவை, நாளை மத்தியில் அமைச்சரா கூட வரலாம் அப்படின்னு முடிவு எடுத்தா அதை பாரதிய ஜனதா கட்சி அவர் நிறுத்தல என்ன தப்பா இருக்க முடியும்? அது காரணம் இவங்களுக்கு வந்து முருகனாஜ், அதாவது அண்ணாமலையா இருக்கலாம், வந்து முருகனா இருக்கலாம், தமிழிசையா இருக்கலாம், இவர்கள் எல்லாம் நயினார் நாகேந்திரன் இதெல்லாம் திமுகவுக்கோ மற்ற கட்சிகளுக்கோ கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கோ ஒரு தூக்கத்தை தொலைச்சிருக்குது, ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்குது. அதன் காரணமாக அவர்கள் வந்து இது போன்ற குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. பெரிய சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. குற்றச்சாட்டு கேட்போம். இதுல வந்து இந்த பணம் தான் வந்து தேர்தலை தீர்மானிக்க போகிறதா இல்லைன்னா ஜனநாயகம் தேர்தலை தீர்மானிக்கும்? கட்டுக்கட்டாக கரன்சி பணநாயகத்தை வெல்லுமா ஜனநாயகம்? பேராசிரியர் அருணன்ட்ட பாஜக பணத்தை நம்பி நிக்குது, இல்ல பாஜக பணம் இதுவாக இருந்திருந்தா நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க என்கிட்ட பணம் இல்லை எலெக்ஷன் நிக்கலன்னு. அது முரண்பாடு இல்லையா? அது முரண்பாடு அல்ல.
இந்த ஆண்டின் அற்புதமான நகைச்சுவை. ஏங்க இப்ப அவர் தேர்தல் பத்திரத்தை பற்றி பாஜக நண்பர் பேசினார். மொத்தம் அதுல வந்தது 16,000 கோடி ரூபாங்க. அதுல பாஜகவுக்கு மட்டும் கிடைச்சது ரூபாய் 8,250 கோடி, 50% மேல. இது பூரா ஆதாரபூர்வமா வெளியே வந்தது. அவர் கேட்கிறாரு, அங்க பெரிய கட்சியா, எங்களுக்கு தான் நிறைய கொடுப்பாங்க. இதெல்லாம் ஒரு ஊழல் ஐயா, ஒரு வாதம். பிரச்சனை அவங்கதான் அதிகமா வாங்கினாங்க என்பது மட்டுமல்ல, 2 மிக முக்கியமான செய்திகள் இருக்கு. ஒரு 41 கம்பெனிகள் இருக்கு. அந்த 41 கம்பெனிகளிடமிருந்து 2,471 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரங்கள் பாஜகவுக்கு வந்தது. இந்த 41 கம்பெனிகள் எத்தகைய கம்பெனிகள் என்றால், அவ்வளவற்றின் மீதும் இடி ரெய்டோ அல்லது ஐடி ரெய்டோ அல்லது சிபிஐ ரெய்டோ போயிருக்கும். இந்த 41 கம்பெனிகளை பத்திய முழு விவரத்தை கொடுத்து, இந்தந்த தேதியில ரைடு நடந்திருக்கு, இந்தந்த கம்பெனிகள் இப்ப இந்தந்த தேதியில தேர்தல் பத்திரம் வாங்கி அதை பாஜக கொடுத்திருக்கு என்று ஒரு ஆங்கில ஏற்றுல முழு பக்கம் அந்த செய்தி வந்தது சில நாட்களுக்கு முன்புதான். நானும் பாக்குறேன், அதுக்கு ஏதேனும் மறுப்பு சொல்லுவாங்க பாஜக தரப்புல இருந்து. இல்ல, அப்படி என்றால் இது எவ்வளவு பெரிய கொடுமை. அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையையும் மத்திய புலனாய்வு துறையும் பயன்படுத்தி சில கம்பெனிகளை மிரட்டி நீங்க பணம் வாங்கியிருக்கீங்க தேர்தல் நிதி பத்திரத்தின் மூலமாக. இன்னொரு செய்தி, அது இன்னொரு பெரிய ஆங்கில ஏடு, மிக முக்கியமான ஆங்கில ஏடு, அதுலயும் ஒரு முழு பக்க செய்தி. அது என்னன்னா, ஒரு 45 கம்பெனிகள் பாஜகவுக்கு தேர்தல் பத்திரங்கள் வாங்கி கொடுத்திருக்கு. அந்த 45 கம்பெனிகளுடைய யோக்கியதை பற்றி அந்த செய்தி ஆய்வு பண்ணுது. அது என்னன்னா, அதுல பல கம்பெனிகள் நட்டக்கணக்கு, நட்டம் அடைஞ்சது. எப்படியா இத்தனை கோடி ரூபாய் ஆளுங்கட்சிக்கு நிதி கொடுத்தாங்க. இன்னும் சில கம்பெனிகளுடைய அவங்களே தலைப்பை போட்டுக்காங்க, அதனுடைய நிதி ஆதாரம் சந்தேகத்திற்கு உரியது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்திருக்கலாம். அதாவது பொய்யாக சில கம்பெனிகளை உருவாக்கி நட்டக்கணக்கு காமிக்கும், ஆனா நிதி மட்டும் கொடுப்பாங்க. நிதி எப்படி வந்துச்சு அதெல்லாம் ஆய்வு பண்ண வேண்டிய. ஏன்னா இவங்க சட்டத்தை திருத்திவிட்டாங்க. முன்பு லாபத்துல 7.5% தான் நிதி கொடுக்க முடியும் அரசியல் கட்சிக்கு. இப்ப லாபமே வேண்டாம், 7.5% வேண்டாம், நட்டமே இருந்தாலும் எவ்வளவு வேணாலும் நிதி கொடுக்கலாம். ஆக்குனது யாரு? இதே மோடி அரசு. ஆக இந்த இவ்வளவு வேலையை பண்ணிவிட்டு இதெல்லாம் இப்ப ஊழல் இல்லையா? இது எவ்வளவு பெரிய ஊழல் என்று ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, இது இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஊழல் அல்ல, உலகிலேயே மிகப்பெரிய ஊழல். சொன்னது யார் தெரியுமா? நிதி அமைச்சருடைய கணவர். அவர் மிகப்பெரிய பொருளாதார ஞானியும் கூட. ஆக நாங்க மட்டும் சொல்லலைங்க ஐயா, இந்த உலகமே சொல்லுது, நாடே சொல்லுது. இடையா உலகத்துல எங்கேயாவது இப்படி இருக்குமா? இந்த மாதிரி கூத்தா இருக்குது. அதாவது ஊழலை சட்டபூர்வமாக்கிட்டீங்க தேர்தல் பத்திரம் என்கிற முறையில. ஆனா அதுக்குள்ளேயும் இந்த சட்டவிரோத செயல்கள், இந்த மாதிரி அரசு அமைப்புகளை பயன்படுத்தி மிரட்டி வாங்குவது என்பதும் நடந்திருக்கு என்பது இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக இந்த விவரங்கள் எல்லாம் முழுசா வந்த பிறகு, எந்த கம்பெனி எந்த கட்சியை கொடுத்துச்சுன்னு வந்த பிறகுதான் பாஜகவுடைய திருவிளையாடல்கள் இன்றைக்கு இந்திய மக்களுக்கு தெரிய வந்திருக்கு. இப்ப தேர்தல் பத்திரத்தில் இவ்வளவு நிதி வாங்கியிருக்காங்க அப்படின்றீங்க. பாஜக கொடுக்குறதா இருந்தா ஒயிட்லயே கொடுக்கலாம். இப்படி ஒரு பணம் போகுது அப்படின்னா அதையும் நம்ம பாஜகவை தான் சந்தேகப்படணுமா? ஏங்க, தேர்தல் பத்திரத்துல ஒயிட் ஆயிடுச்சு. கார்கேவுடைய வாதத்தை ஏற்றுக்கொள்கிறேன். அந்த கணக்கெல்லாம் நான் சொல்லிட்டேன். அதையும் தாண்டி எவ்வளவு வாங்கி வச்சிருக்காங்க போல் இருக்குங்க. கருப்பு பணமா? இல்லாட்டி இந்த 4 கோடி ரூபாய் எப்படி நீங்க ஒரு கட்சி வேட்பாளருக்கு கொடுக்கறதுன்னா அதுக்கு கட்டுப்பாடு இருக்குது. அதுதான் நான் அப்போதைக்கு எடுத்தபடி சொல்லித்தோனே, 95 லட்சத்துக்கு மேல அவர் செலவு செய்ய முடியாதுல்ல. அப்ப 4 கோடி ரூபாய் போகுது. அப்படி என்றால் அந்த பணத்துக்கு எப்படி கணக்கு கொடுக்கறது? அப்ப அது கருப்பு பணமா தான் இருக்க முடியும். 2 வகையில சிக்கல். ஒண்ணு, அந்த பணத்துக்கு கணக்கு கிடையாது. இன்னொரு புறம் அவ்வளவு செலவும் பண்ணக்கூடாது, அது வேட்பாளருக்கு தான் போகுது என்றால் இவ்வளவு சிக்கல்ல மாட்டியிருக்காங்க. மிக அடிப்படையான கேள்வி திமுக நண்பர் கேட்டது போல நானும் கேட்கிறேன். வருமான வரித்துறை 2 நாட்களாக என்ன செய்கிறது? இதுவே வேறு கட்சி என்றால், பாஜக அல்லாத கட்சி என்றால் பாஞ்சு பராண்டி இருக்க மாட்டாங்க. சொல்றேன். நான் திரு அக்னிஷன் அவர்கள்ட்ட, அண்ணாமலை சொல்றாரு விசாரணைக்கு தயார், நியாயமா நடக்கணும் அப்படின்னு. அப்ப நம்ம இந்த பணத்தை வச்சுட்டு இவரா இருக்குமோன்னு சந்தேகத்தை இப்ப கலப்புறது எல்லா கட்சிகளுக்குமான வாய்ப்பு மறுக்கிறதாக தான். விசாரணை நியாயமா நடக்கணும், நியாயமாக நடக்கும். சரி, நாங்க நம்புறோம்
நான் இப்ப கேட்கிறேன், பம்பரம் சின்னத்தை நீங்கள் ஒதுக்கவில்லை, வேற ஒரு கூட்டணி கட்சிகள் பிற கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கவில்லை, நான் சைக்கிள் சின்னத்தை மட்டும் எப்படி தூக்கி கொடுத்துட்டீங்க? சரியான நேரத்தில் அணுகணும் அப்படின்றாங்க. எப்படி? எத்தனை லட்சம் வாக்குகள்? 33 லட்சம் வாக்குகள் வாங்கிய அவங்களுக்கெல்லாம் நீங்க நாம் தமிழர் கட்சி 7% வாக்குகள். அவர்களுக்கு தமிழ்நாட்டில் சின்னம் இல்ல, பம்பர சின்னம். தொடர்ந்து வெற்றியில இருந்தது கடைசி நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்களோ இல்லையோ, நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தியும் ராஜ்யசபா உறுப்பினர் வைகோ இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு இல்ல. ஆனா நீங்க உங்க கூட்டணியில் இருந்தவங்களுக்கு மட்டும் உடனே கொடுத்துட்டீங்க. அப்ப இது வந்து தேர்தல் ஆணையம் நியாயமாக நடக்கிறது உங்க கூற்றுப்படி. அப்படின்னா வருமான வரித்துறையும் நியாயமாக நடக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நம்பினால் நீங்க இப்ப அருணன் ஐயா சொன்னார்ல, ஆமாப்பா நாங்க தான் கொடுத்தோம், இந்த இது பண்ணோம். ஆனா இதுல என்னன்னா திரு தங்க வரதராஜன் அவர்கள் உண்மையை சொல்றாரு. என்னன்னா, ஏங்க நீங்களே 700 கோடி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நாங்க 18,000 கோடி வாங்கணுங்க. வாங்குவீங்க, உங்களுக்கு இல்லாத காசா? ஏன்னா மாநில அரசுக்கு கொடுத்தா தானே உங்ககிட்ட இருக்காது. ஆகையினால நீங்க எல்லா விஷயத்திலும் நான் இன்னொன்னு கேட்கிறேன் சார், 6 முறை தமிழ்நாட்டிற்கு வருகிறார் இந்திய நாட்டினுடைய பாரத பிரதமர். ஆனா அதுக்கு தான் உங்களுக்கு எல்லாம் பயம், திராவிட கட்சிகளுக்கெல்லாம் பயம் ஒரு புறம் இருக்கட்டும். 14 முறை வந்த இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி அவர்கள் வந்த போதே ஐயா ஜி.கே. மூப்பனார் நாட்டில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தார். அப்பயே காங்கிரஸ் ஜெயிக்கல. 67க்கு பிறகு 89 சொல்றீங்களா? 89. இப்ப 6 முறை தான் வந்திருக்கீங்க. அப்படின்னா 14 நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். ஆகையினால இங்க நான் கேட்கிறேன், ஒரு கட்சி அரசியல் தளத்தில் பயணிக்கிறதுனா அந்த பயணிக்கிற போது இன்னும் எத்தனை நாள்? இன்னும் 9 நாள் தான் இருக்குது. பாரதிய ஜனதா தனது தேர்தல் அறிக்கையே சொல்லல. ஆனால் 400 இடங்களில் வெற்றி பெறுவோம், ஆனால் நியாயம் என்று நாங்கள் நம்புகிறோம். அதே மாதிரி கோயம்புத்தூர்ல நான் 60% வாக்குகள் வெற்றி பெறுவேன் நாங்கள் நம்புகிறோம். தேர்தல் ஆணையத்தை நம்புகிறோம். நம்பி தானே 10 வருஷம் நாங்க பேரிடர கூட அறிவிக்க மாட்டோம். நீங்க ஆகவே என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் பாருங்கள், நியாயத்தை சொல்லி இந்த மாதிரி நாங்க செஞ்சிட்டோம். கச்சத்தீவை வந்து வைகோ கேள்வி கேட்கிறாரு, the matter has been subjudiced ன்னு பாராளுமன்றத்தில் பதில் சொல்றாங்க. 2014 ரத்னவேல் கேட்கிறாரு, எம்பி அதிமுக, சப்ஜுடைஸ்ன்றாங்க. ஆரோக்கியராஜ் கேள்வி கேட்கிறாரு, என்ன சொல்றாரு? 8(1)A படி அண்டை நாடுகளை பற்றி கேட்டால் நாங்க வெளியுறவுத்துல பிரச்சனை வந்துரும், அதனால் தரமாட்டோம்ங்கறாங்க. நான் கேட்கிறேன், உச்ச நீதிமன்றத்தில் 2 வழக்கு இருக்குது, அதனால சிறி ஹரீஸ் போட்ட வழக்குல ஆர்டிஐல நாங்க தகவல் தரமாட்டோம்ன்றாங்க. திரு அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும் தகவல் நாளே நாளில் கிடைத்தது. அப்படிப்பட்ட இந்த நிலைமை 31/3 மார்ச் மாசம் 31ஆம் தேதி 10 மணிக்கு தானே மத்திய அரசாங்க அலுவலகம் திறக்கும். ஆனால் மனுதாரர் திரு கே அண்ணாமலை அவர்களுக்கு 10 மணிக்கு மேல கொடுத்திருக்கணும். ஆனால் ஆங்கில நாளிதழில் 7:10 வந்துருச்சு, கச்சத்தீவு இப்படி வந்து ஆட்சியில தகவல் கொடுத்தாச்சுன்னு சொல்லி. அப்போ இவ்வளவு முரண்பாடுகளின் மொத்த உருவமாக இருக்கக்கூடிய நீங்கள் இது நியாயமாக நடக்கும் என்று நீங்கள் சொன்னால் தமிழ்நாடு மக்கள் நம்ப தயாராக இல்லை. செயல்களை மட்டும் பாருங்கள் அப்படின்றத தான் இன்னைக்கு நான் பார்க்க விரும்புறேன். நான் திரு விக்கிட்ட, இது பாஜக பணமா இருந்தது அப்படின்னா நீங்க சொல்ற கணக்குப்படி நீங்க என்னமோ சொல்றீங்க, 3க்கு பக்கத்துல எத்தனையோ சைவர் ஆட் பண்றீங்க. அப்படி இருந்தா அப்ப அவங்க பெருவாக்குகளை பெற போறாங்கன்னு அர்த்தம் இல்ல? ஒருவேளை போனா இல்ல பெருவாக்குகளை பெறுவதற்கான முயற்சியே கிடையாதுங்க. நான் தான் சொல்றேன், ஒரு கட்டமைக்கப்பட்ட பிம்பத்தை தொடர்ந்து அண்ணன் சொன்னது போல 400 இடங்களை வெற்றி பெறுவோம், ஒரு கோயபல்ஸ் கதை மாதிரி திருப்பி ஒரு விஷயத்தை சொல்லி மக்களுக்குள்ள அதை திணிக்கிறது. அதே தான் நேற்று வந்து அண்ணாமலை பேசுகிறார், 60% நான் வாக்கு வாங்குவேன். டெபாசிட் கூட வாங்க வழியில்லாத இடம் தமிழ்நாடு பாஜகவிற்கு. ஆனா இங்க உட்கார்ந்துட்டு நான் 60% வாங்கிடுவேன். எப்படி இதெல்லாம் இவர்கள் பேசுகிறாங்கன்னா, ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுட்டே இருக்காங்க. தேர்தல் ஆணையம் மீது சந்தேகம் வருகிறது. எங்களுடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் RS பாரதி அவர்கள் இந்த வழக்கை தேர்தல் ஆணையத்திடம் கேட்டபோது பதில் சொல்லல, உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்கார். தேர்தல் ஆணையத்தில் விவிபேட்டை கொண்டு வந்து சென்ட்ரல் வைக்கிறான், கண்ட்ரோல் யூனிட்டுக்கு முன்னாடி. போன சட்டமன்ற தேர்தலில் நான் 2021 வாக்கு செலுத்தியிருக்கிறேன், சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் தமிழ்நாடு மக்கள். அப்ப விவிபேட் எங்க இருந்தது? கடைசியில 3வது இடத்துல இருந்தது. இன்னைக்கு நீங்க வந்து வாக்கு செலுத்துகிற இயந்திரத்திற்கும் ஸ்டோரேஜ் யூனிட்டுக்கும் இடையில விவிபேட்டை கொண்டு வந்து வைக்கிற கேள்வி கேட்ட எங்களுடைய அமைப்பு செயலாளர் அவர்கள் தேர்தல் ஆணையம் பதில் அளிக்க மறுக்கிறது.
உயர்நீதிமன்றத்துக்கு வழக்காட போயிருக்கிறோம். எப்ப இறுதி கட்டத்தில் வந்து இதுலதான் சந்தேகம் எழுதுங்கிறேன். நீங்க இந்த அமைச்சர்களை கொண்டு வந்து போட்டியிட வைப்பதும் ஆளுநர்களை கொண்டு வந்து போட்டியிட வைப்பதும் இந்த மாதிரியான பணத்தை வைத்துக்கொண்டு நடவடிக்கை செய்வது எல்லாமே நீங்க ஏதோ இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கோல்மால் பண்றீங்கிற சந்தேகத்தை தான் என்னை போன்ற நபர்களுக்கு எழுப்புது. ஆனா இங்க பாஜக டெபாசிட் கூட வாங்காது என்பது பாமர மக்களுக்கு தெரியும். ஏன்னா சாரணர் இயக்க தேர்தலிலே என்ன கதிங்கிறது அச்சிராஜாவுக்கு நடந்தது என்பது அண்ணன் வரதராஜன் அவர்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட கட்சி இது. திரு வரதராஜன், எல்லாரும் இசிஐ மேல சந்தேகத்தை கிளப்புறாங்க. அதை தாண்டி ராகுல் உள்ளிட்டவங்க நியாயமா தேர்தல் நடந்தா 180 தான் பாஜகவுக்கு அப்படின்னு. ஆனா பாஜக சொல்லுது 400. அண்ணாமலை சொல்றாரு 60% நோட் பண்ணிக்கங்கன்றார். இதெல்லாம் சந்தேகத்தை கிளப்புதுன்றாங்க. அதாவது அக்னீஸ்வரன் விக்கி எல்லாம் இப்ப எலெக்ஷன் கமிஷனை பத்தி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், 2021 வந்து பாத்தீங்கன்னா நாங்க நினைச்சிருந்தா தேர்தல் பாஜக விவி பெறப்படுதா நாங்க வந்து முறைகேடு செஞ்சு வெற்றி பெற்றிருக்கலாமே. அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு ஆதரவா இப்ப ஸ்டார் கேண்டிடேட்டா போட்டிருக்கதே அதுக்குதான் சந்தேகத்தை எழுப்புறாங்க. இல்ல அதுதான் சொல்றேன். அப்பெல்லாம் உங்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது சந்தேகம் வராது. உங்களுக்கு மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுட்டீங்க. உங்களுக்கு மக்கள் ஆதரவா இல்ல, பாஜக ஆதரவா இருக்க தெரிஞ்சுக்கிட்டு மேல வந்திருக்காரு. ராகுல் காந்தி பாத்தீங்கன்னா 40 சீட்டு தாண்டப்பட்டது அவருக்கே தெரியும். இது நான் என்ன கேட்கிறேன், திரு அக்னீஸ்வரன் சொன்னாரு தேர்தல் சொன்ன பம்பரத்தை வந்து பாஜகவுக்குள்ள சார் தேர்தல் விதிமுறை பாருங்க சார், ஒரு கட்சி 2 பாராளுமன்ற தொகுதியில போட்டியிடணும், ஆனா அதுக்கு மேற்பட்ட போட்டியில மட்டும்தான் கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்காது தேர்தல் விதி சார், விதியெல்லாம் கடைபிடிக்க முடியும். உடனே குற்றம் சாட்டிக்கலாம். இது வந்து கோவப்பட வேண்டிய இடம் வந்து திமுக தான் வைகோ வந்து கோவப்படணும், தேர்தல் ஆணையத்திட்ட இல்ல. அப்ப இன்னொன்னு சொன்னீங்க நாம் தமிழருக்கு மட்டும் கிடைச்சது சார். அவரு ஏற்கனவே சொல்லிட்டார், நான் உரிய நேரத்துல நான் வெள்ள பாதிப்பு எது இருந்துச்சுன்னா மறந்துட்டேன், அதன் காரணமாக அது வேற ஆட்கள் வர்றப்ப ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்த தேர்தல் ஆணையம் சின்னத்தை அந்த அடிப்படையில் அவர் இழந்தார். இது தேர்தல் ஆணையம் மீது ஏன் கலங்க கற்பிக்கிறீங்க? இன்னொன்னு இப்ப சைக்கிள் சின்ன ஏன் கிடைச்சின்னு கேட்கிறீங்க, குக்கர் சின்ன ஏன் கிடைச்சின்னு கேட்கிறீங்க சார். இவர்கள் எல்லாம் எல்லாமே முறையா வச்சிருந்தாங்க சார், எல்லாமே ப்ராப்பரா வச்சிருந்தாங்க. அதே போல முதல்ல வந்து யாரும் கேட்கல, அதனால கொடுத்தாங்க. நீங்க இப்ப விடுதலை சிறுத்தை கூட பாடம் வந்து பாடசிலை கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? அதுல வந்து பாத்துங்க அவங்க அந்த ஸ்டேட் ஆபீஸ் இது சரியா கொடுக்கல, ஆடிட்ட சரியா கொடுக்கல, இதனால ஏற்பட்டதுனாலதான் தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால எல்லாத்துக்கும் ஒரு தன்னாட்சி அமைப்புகள் மீது விருப்பினாங்க. இது எதிர்கட்சிகள் டோட்டலா சொல்வது கார்கே. இதே பாத்தீங்கன்னா ரிசல்ட் இப்ப தேர்தல் முடிவுலையே இவ்வளவு காலதாமதம் அப்படின்னு கேட்கறாங்க. நான் என்ன கேட்கிறேன், கடந்த 2020 சட்டமன்ற தேர்தல்ல 6/4/2021 சட்டமன்ற தேர்தல், ஆனா தேர்தல் முடிவு எவ்வளவு 26 நாள் கழிச்சு மே 2 தான் தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்டது. அப்ப வந்து உங்களுக்கு சாதகமா நடந்துச்சு தேர்தல் சொல்ல முடியுமா? இந்த மாதிரி ஒரு தன்னாட்சி அமைப்புகள்ல எங்களுடைய வெற்றியின் உயரம் உங்களுக்கே தெரிஞ்சு ராகுல் காந்தி தெரியும், எதிர்கட்சியும் தெரியும். அதன் காரணமாக எங்கள் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு இருக்கு என்று சொல்லி தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டு வைக்காதீங்க. அது இறுதியாக முடிச்சிடுறேன். அதாவது எங்க தலைவர் அண்ணாமலை சொன்னார் சார் 60% எங்களுடைய மக்கள் மீது எங்களோட நம்பிக்கை சார். எங்களுடைய மக்களுடைய யார் சார் 60% போடுவா? தமிழ்நாட்டுல ஒரு கிளையில கூட ஒரு பூத் ஏஜென்ட் கூட இல்லாத பாஜகவுக்கு எப்படி சார் வாக்கு வங்கி விழும்? அப்படி 60% வாழ்நாளிலே தமிழகத்துல பாஜக வாங்க முடியாது. இந்த கருத்தை சொல்லிடுறேன் அவருக்கு பதிலுக்கு. மேற்கு வங்காளத்துல திரு விக்கி 2016 எங்களுக்கு 3 சட்டமன்ற உறுப்பினர் தான், இவரோட வாக்கு வங்கி வந்து 7% தான். ஆனா அதே 3வது நடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 18 மக்களவை இல்லங்க. அதை வந்து நீங்க அங்கேயே உள்ள நுழைய முடியாது. நீங்க அது போல தமிழ்நாடு போறீங்க. ஜூன் 24 25க்கு மேற்பட்ட இடங்கள்ல எங்களுடைய கட்சி எங்களுடைய கூட்டணி கட்சியில் வெற்றி பெறுது. உங்களுக்கு 25 இடங்கள் பாஜக வெல்லுன்றார். முடிச்சிருங்க இறுதி கருத்தா. தமிழ்நாட்டுல மட்டும் அருணன் ஹலோ தமிழ்நாட்டுல மட்டும் 25 இடங்கள்ல பாஜக வெற்றி பெறுன்றாரு. இல்ல அவரு அதுக்காக அவர் மேற்கு வங்கத்தை ஒரு உதாரணமாக காட்டுகிறாரு. இந்த நாட்டுல ஒவ்வொரு மாநிலத்துடைய அரசியலும் ஒவ்வொரு மாதிரி. தமிழ்நாடு அரசியலும் பக்கத்துல உள்ள புதுச்சேரி அரசியலும் கூட எவ்வளவு வித்தியாசம்னு எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் பாஜகவால் முடியாது என்பதற்கு கடைசியாக நடந்த தேர்தல் முடிவு வரை உள்ளாட்சி தேர்தல் உட்பட தனியா தான் நின்னீங்க. அப்ப உங்களுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சிச்சுல, 5% 6% தானே. ஓகே
எதை வச்சு சொல்றீங்க? அதுக்கான இப்ப எல்லாம் 1 வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ள தலைகீழா போய் 25% வாங்கி, அதுவும் கோயம்புத்தூர்ல அவங்களுடைய தலைவர் 60% ஓட்டு வாங்கணும். நீ சொல்லுவதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் அது கற்பனை, உங்களுடைய நப்பாசை என்று பதில் சொல்ல எங்களுக்கு உரிமை உண்டு. முடிவு உங்களுக்கு எங்களுடைய உண்மை, எங்களுடைய கருத்து எவ்வளவு சரி என்பதை பாடம் புகட்டும். தமிழ்நாட்டுல சார் திமுக அதிமுகவுக்கு தான் 18வது நாடாளுமன்ற இப்ப நடக்க போற இந்த தேர்தல் போட்டியே. அந்த போட்டியில 10 ஆண்டு காலம் பாரதிய ஜனதா தமிழ்நாட்டிற்கு செய்ய தவறியது, 3 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் திமுக செய்ய தவறியது, இதுதான் மக்கள் பார்த்து எடை போடுவாங்க என்ற கேள்வி. இன்னொன்னு, போற போக்குல சார் நம்ம தங்க வரதராஜன் சார் சொன்னது மாதிரி நான் கேட்கிறேன், ஒரே ஒரு ஃபார்ம் 26ல படிவம் 26ல நான் ஜுடிஷியல் ஸ்டாம்புக்கு பதிலா நீங்க கோர்ட் ஃபீயை ஒட்டுனீங்களே, ஒருவேளை அது நீதிமன்ற வழக்குக்கு போனால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா அல்லது தேர்தல் ஆணையம் அது ஒத்துக்கிச்சா? சரி, ஓகே ஓகே விக்கி முடிச்சு. இல்ல, தமிழகத்துல பாஜகவுக்கு இடமில்லை அப்படிங்கறத தொடர்ந்து இந்த தமிழகம் காட்டிக் கொண்டுதான் இருக்கு. ஏன்னா இது பகுத்தறிவு பாலவன் தந்தை பெரியாரின் மண், பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் மண், எங்களது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் மண். சமூக நீதி மண்ணில் சங்கிகளுக்கு வேலை இல்லை. பார்ப்போம், தேர்தலில் ஜனநாயகம் வெல்ல போகிறதா, பணநாயகம் வெல்ல போகிறதா, மக்கள் எதை மனதில் வைத்து வாக்களிக்க போகிறார்கள், பொறுத்திருந்து பார்க்கலாம். விவாதத்தில் பங்குண்ட சிறப்பு விவரங்கள் அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இருந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.